எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 21/4/2025 திங்கட்கிழமை, உத்தராயணம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய நாளுக்கான கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி மதியம் 2:33 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி. இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் 2:33 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய நாளில் என்னென்ன செய்யலாம்? இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள், விசேஷ அமைப்புகள் பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சனி. இந்த நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்த்தோம். இந்த நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம். விசுவாசு வருடம் சித்திரை மாதம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்றாலே சிவ வழிபாடு. சிவன் வழிபாடு, அதை நேற்று அஷ்டமியோட தொடக்கம் மதியம் 2 மணி வரையிலும் இருக்கு. கண்டிப்பாக சிவனாலயம் சென்று வில்வம் கொண்டு சிவனை அர்ச்சிப்பது, பூஜிப்பது, சோமவார வழிபாடு மிகுந்த ஏற்றத்தையும் ஒரு பல நன்மைகளையும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறவி பிணி நீங்க சிவனை பிடிக்க வேண்டும். ஆனால் வில்வத்தை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது, அர்ச்சனை செய்யும் போது நாம் மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தருவான் இறைவன். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த பாராட்டு பத்திரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற அமைப்பாக இருக்கிறது. முயற்சிகள் அத்தனையும் இன்று நன்றாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் தேவையான அரசாங்க உதவிகள் அல்லது நிதி நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு அவசரப்படாம நிதானமா எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா வெற்றி. இல்லைன்னா கைப்பொருளை தவறவிடும் தன்மை உண்டு உங்களுக்கு. கைப்பொருள்னா எங்கேயாவது கவனம் இல்லாமல் வச்சிருவீங்க, ஞாபக மறதி, செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செய்யாமல் விடுற அமைப்பு இன்னைக்கு இருக்கு. கவனம், எச்சரிக்கை தேவை. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரையும் நம்பாமல் இருந்து நீங்களே முன்னின்று உங்களது பணியை செய்தால் மிகுந்த வெற்றி அடையலாம். குறிப்பாக கடக புனர்பூசம் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஏமாறும் தன்மை இருக்கிறது. கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டில் பொறுமை ஒன்றே பிரதானம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க, அதை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நீங்க சொல்லிட்டமேன்னு செய்யறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் செய்ய முடியாம போயிடும். அதனால சற்று கவனம், மிகுந்த எச்சரிக்கை இன்று தேவை உங்களுக்கு.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் நீங்க முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். பலன்லாம் நீங்க எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. கன்னி ராசிக்காரங்க அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு கையில, பிடிச்சி வச்சுக்க முடியல, விட்டு கடாச்சுறாங்க. போ, இது இல்லைன்னா எங்க அப்பா வேற கொடுப்பாரு, கடவுள் வழிபாட்டுல எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த அமைப்புகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கன்னிக்கு உண்டு இன்று உங்களுக்கு. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் ஆதாயம் இல்லாத வேலைகளை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்றைய தினம் ஆதாயத்தை தாண்டி உறவினர்களால செலவுகள் வரப்படுற அமைப்பு இருக்கிறது. அதனால அதை நீங்க செய்து மகிழ்ச்சி அடையத்தான் ஆக வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் உங்களுக்கு கோள்களின் பலம் அதிகம், ரொம்ப பிரசித்தம். அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்று. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் நீங்கள் அடுத்து எடுக்கின்ற முடிவுகள், பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து அது வெற்றி பெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏகோபித்த அம்சமான ஒரு நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் சந்திரன் ராசிக்குள்ளே திருவோணம், திருவோண ராசிக்காரன் குறிப்பா நம்ம வாமன வழிபாடு, உலகளந்த பெருமாள் வாமன வழிபாடு இருக்கு இல்லைங்களா, அதை செய்யணும். திருவோண நட்சத்திரக்காரன் கண்டிப்பா உலகை அளப்பது போல நம்மளே அளந்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா உங்க வார்த்தைகள்ல பொய் இருக்கும், தற்பெருமைக்காக எல்லாம் பேசிப்பீங்க, அதனாலே மாட்டிப்பீங்க. அது பேசுறவர்களும் பிரச்சனை, அதை நிரூபிக்கும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா. அதனால சற்று எச்சரிக்கை தேவை இன்று. அதனால் ஒரு நல்லது உண்டு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு உங்க நட்சத்திரத்துக்காக நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சரியா இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பெரிய வேலை பளு, அதுதான் எல்லாரும் வேலையும் நம்மகிட்ட விட்டுட்டு போனால் நாம என்ன பண்றதுன்னு ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை. அதனால கோபத்தை தவிர்த்துருங்க. யாரெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, செய்யுங்க, செஞ்சு அதுக்கான பரிசும் பாராட்டும் வரும், கவலைப்படாதீங்க. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான அமைப்பு. தாய் வழி உறவினர் கிடைக்கக்கூடிய, தந்தை வழி உறவினால் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து, சுகம், பணம், பொருளாதாரம் அல்லது முன்பு செய்த வேலைக்கு பாராட்டு, இது அத்தனையும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்று சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.